நாம் மூவருமே முடிவெடுத்துக் கொள்வோம். என்ன பிரம்மதேவரே? நான் தயார். என்ன ஜனார்தனா? முயற்சிக்கின்றேன். பிரம்மனே சற்று பொறு. சிவனுடைய முடியை காண்பது முடியாத காரியம் என்றே எனக்கு தோன்றுகிறது. எத்தனை அண்டங்களை கடந்து வந்து விட்டோம். நாம் தளர்ந்து கொண்டே வருகின்றோம். அவர் வளர்ந்து கொண்டே போகிறார். இப்படி போய்கொண்டிருந்தால் எப்படி, எப்போது, எந்த யுகத்தில்? நான் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன். நான் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. கண்டே வருவேன். சென்றே வா. நான் தான் தாளம்பூ. தாளம்பூவோ, எங்கிருந்து வருகிறாய்? சிவபெருமான் திருமுடியில் இருந்து வருகிறேன். அப்படியானால் அவருடைய திருமுடி பூவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று சொல். பூவிடும் தூரத்தில் நினைவு கெட்டாத அல்லவா இருக்கிறது. புரியவில்லையே. பிரம்மதேவரான தாங்கள் பதவியின் கால அளவு என்ன? பிரம்ம வருட கணக்குப்படி 30,000 ஆண்டுகள். நான் இறைவனது திருமுடியில் இருந்து இறங்கி தற்போதுள்ள பிரம்மதேவராகிய தங்களை சந்தித்த இந்த இடைக்காலத்தில் 3 பிரம்மாக்கள் மாறிவிட்டார்கள். நம்ப முடியவில்லையே. ஏன்? நீ சொல்கின்ற கணக்குப்படி 90,000 ஆண்டுகள் ஆகின்றன. காலையில் மலர்ந்து மாலையில் மாண்டிவிடும் மலரினத்தைச் சேர்ந்த நீ மட்டும் எப்படி வாடாமல் வதங்காமல் இருக்கிறாய்? பிரம்மதேவரா இந்த கேள்வியை கேட்பது காலத்தை கழிக்கின்ற நீலகண்டனுடைய சிரசை அலங்கரித்த எனக்கு வாட்டம் ஏது, வருத்தம் ஏது, மரணம் தான் ஏது? அது இருக்கட்டும். நீ இப்போது எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன? நீ சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் போதே நான் அங்கு வந்து அவருடைய திருமுடியை பார்த்து விட்டதாக என்னோடு வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அது எப்படி பிரம்மதேவா? பாராத ஒன்றை பார்த்ததாக சொல்வது நியாயமா? ஏன் நியாயம் இல்லை? சிவபெருமானுடைய திருமுடியை அலங்கரித்த உன்னை தரிசித்தால் என்ன, அவரை பார்த்தால் தான் என்ன? பலன் ஒன்றுதானே. ஆமா. சொல்கிறாயா? இல்லை அம்மா, என் தோழியை உன் கணவரிடம் ஒப்புக்கொண்டு திரும்பி வந்து விட்டேன். அவர் போய்கொண்டே இருக்கின்றார். பார்த்து விடுவாரா? முடியுமா? அகந்தை உள்ளமும் அமைவும் மற்ற முயற்சி முனிவர்களுக்கு அல்லவா அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த முடிவுக்கு வந்துதான் அவருடைய திருமுடியை காண முயற்சிப்பதை விட அவருடைய திருவடியை காண்பதே உஸ்தம் என்று திரும்பி வந்து விட்டேன். அப்படியே என் பெருமான் திருவடியை காண என்னையும் அழைத்து செல்லுங்களே. கலைவாணி, அதுவும் அவ்வளவு சுலபம் அல்ல. அண்ட முகடுகளை எல்லாம் தாண்டி நிற்கும் அவரது திருவடி என்றால் அதல பாதாளங்களை எல்லாம் அல்லவா தாண்டி நிற்கும் அவரது திருவடி. நானே இந்த ஊரில் சென்று தரிசிக்க இயலாது. எனின் எவ்வாறு பார். கலைவாணி, வென்று விட்டேன். சிவபெருமானுடைய திருமுடியை முதலில் பார்த்தது நான் தான். இதோ தாளம்பூ சாட்சி. என்ன? தாங்களா என் திருவடியை தீண்டியது? தங்கள் திருவடியை தரிசிக்க விரும்புகின்றவன் தங்களது திருவடியை தீண்டினாலே போதும், திருமுடி தானே தாழ்ந்து தரிசனம் தந்துவிடும் என்ற அகத்தை கொண்ட பிரம்மனுக்கு எடுத்துக்காட்டவே தங்களது திருவடியை தீண்டினோம். நாராயணா, மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவன் என்று நிரூபித்து விட்டீர்கள். பிரம்மனை தெரிந்து கொள். உன் அகதை வளர்ந்தது, அதுக்கு மேல் என் ஆரிரமும் வளர்ந்தது. திருமானை திருவடியை தீண்டினால் என் அங்கமெல்லாம் முடங்கி நான் அவருக்குள்ளே அடங்கிவிட்டேன். தெய்வஸ்தானத்தில் இருந்த நீயே பொய் சொல்லிவிட்டதினால் உனக்கேற்ற தனிப்பட்ட ஆலயமோ அன்பர்கள் வழிபாடோ இருக்காது. தாளம்பூவே, என் சிரசை அலங்கரிக்கும் நீயே பொய் சாட்சி சொல்ல துணிந்த காரணத்தினால் என் பக்தர்கள் யாரும் இனி என் பூஜைக்கு வழிபடுத்த மாட்டார்கள். அது மட்டுமல்ல, பொய் சாட்சி சொன்னாய் என்பதை மூலோகவாசிகள் புரிந்து கொள்வதற்காக நெடிய மனப்பரப்பும் உன் தாளம்பூ மலருக்குள்ளே கொடிய பூண்டாகவும் குடிபூண்டு விடும். லோகநாயகா, அர்த்தநாதீஸ்வரா,
ஜோதியால் தாம் அடிமுடியாக எழுந்து நின்ற இந்த இனிய திருநாளிலே பூலோகவாசிகள் எதிர்காலத்தில் நன்மை உண்டாவதற்கு வழிவகுத்தாரே. நான் ஜோதி வடிவாக தோன்றிய இந்த இனிய திருநாளிலே இனி மகா சிவராத்திரியாக கொண்டாடட்டும். இந்நாளிலே இரவு தோறும் கண் விழித்து விரதம் இருந்து பூஜை செய்தால் அவர்களது பாவம் நீங்கி முக்தி இன்பம் என்று வீடு பெற்று அடைவார்கள். जलप्रवाह